friends, welcome back to our channel. இது வந்து கர்நாடகா ஸ்டேட் சிலபஸ் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனோட புக்ஸு. ஆண்டி எனக்கு இந்த லெசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன். ஸ்பீக் த ட்ரூத், உண்மையே பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சந்தோஷ் வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 4th. அவன் சந்தோஷ்ன்ற பையன் 4வது படிக்கிற கிளாஸ் படிக்கிறான். His teacher gave his homework every day. Santosh usually reached at home 4 p.m. He would have his snacks and then do his homework. அவன் என்ன பண்ணுவான், கிளாஸ் டீச்சர் வந்து எவ்ரிடே ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. சந்தோஷ் வந்து அவன் வீட்டுக்கு 4 மணிக்கு போய் சேருவான். 4 மணிக்கு போய் சேர்ந்த உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவனோட ஹோம்ஒர்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். One day Santosh returned from school. He was happy to see his cousin Sandhya. She had come to play with him. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து சந்தோஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சந்தியாவை பார்க்குறதுக்கு. அப்புறமா என்னாச்சுனாக்கா, அவன் வந்து சந்தோஷ கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டதுன்னா 2 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷ் பிளேட் வித் சந்தியா த ஹோல் ஈவினிங். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவும் ஈவினிங் ஃபுல்லாக அவன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். He forgot to do his homework. அவன் ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை. The next day his teacher asked him, why haven't you done your homework? அவங்க டீச்சர் கேட்டாங்க, எதுக்கு நீ உன்னோட ஹோம்ஒர்க் பண்ணலன்ட்டு. சந்தோஷ் did not reply, but suddenly he thought of an excuse. Said, I had fever madam. The teacher thought it was true and excused him. சந்தோஷ் சொல்லியாச்சு, ரிப்ளை பண்ணியாச்சு. சடனாக வந்து எனக்கு எக்ஸ்கியூஸ் இது பண்ணதுனால ஐ ஹேட் அ ஃபீவர் மேடம்னு கேட்குறான். எனக்கு ஃபீவர் வந்துச்சு. த டீச்சர் அவங்க வந்து உண்மையாக நினச்சிக்கின்னு அவனை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க. நவ் சந்தோஷ் ஃபெல்ட் வெரி சேட். டியூரிங் இஸ் லன்ச் பிரேக் சேட் அலோன் அண்டர் த ட்ரீ. ஈ டிட் நாட் ஈட் ஃபுட். சந்தோஷ் வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். அவனோட லன்ச் பிரேக்கில் வந்து அவன் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு சாப்பாடு கூட சரியாக சாப்பாடே சாப்பிடல. டிட் நாட் ஈட் த ஃபுட். சுகுணா சந்தோஷ் சிஸ்டர், சுகுணான்றவங்க சந்தோஷோட தங்கச்சி, வாஸ் ஸ்டடிங் இன் 7th ஸ்டாண்டர்ட் இன் த சேம் ஸ்கூல். அதே ஸ்கூலில் இவன் வந்து சந்தோஷ்ன்ற வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சுகுணான்றவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அதே சேம் ஸ்கூலில். ஷீ saw her brother sitting alone and came with him. இவங்க தனியாக அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிறத பார்த்தோன்னே கிட்ட வந்தாங்க. ஒய் ஆர் யூ நாட் ஈட்டிங்? எதுக்கு சாப்பிடல? யூ ஆர் லுக்கிங் டல். எதுக்கு டல்லாக இருக்கிற? வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? ஷி ஆஸ்க்ட். யார்? அவங்க அக்கா கேட்டாங்க. அப்போது சந்தோஷ் கெப்ட் குவைட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஸ்டார்டட் வீப்பிங். அவங்க சந்தோஷ் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். சுகுணா வெயிட்டட் ஃபார் ஹர் பிரதர் டு ஸ்பீக் ஸ்லோலி. சந்தோஷ் ஸ்டார்டட், எஸ்டர்டே ஐ பிளேட் வித் சந்தியா அண்ட் ஃபர்கட் டு டூ ஹோம்ஒர்க் பட் ஐ லை டு மை டீச்சர். அப்போ என்ன பண்ணியாச்சு, அவன் அழுதுபடியாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் அவன் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோலி அவன் சந்தியா கிட்ட சுகுணா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுது, நான் நேற்று யார் கூட விளையாடினேன்? சந்தியா கூட விளையாடினேன். என்னோடய ஹோம்ஒர்க் செய்யலை, பட் என்னோடய டீச்சர்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சுகுணா லிசன் டு ஹிம். சுகுணா வந்து அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுன்னு இருந்தான் பேஷண்ட்லி, பொறுமையாக. தென் ஷீ செட், அவ சொன்னா, டோன்ட் வரி, கெட் அப், லெட் அஸ் கோ டு யுவர் டீச்சர், அட்மிட் யுவர் மிஸ்டேக் பிஃபோர் த டீச்சர். வா, நீ எழுஞ்சிரு, எதுக்கும் ஒரி பண்ணி கஷ்டப்படாத, வா நம்ம உங்கள் டீச்சர்கிட்ட முன்னாடி உன்னோட மிஸ்டேக்கை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா சொல்கிறா. போத் சந்தோஷம் சுகுணா வென் டு த டீச்சர். த டீச்சர் ஆஸ்க், வாட் டு யூ வாண்ட்? மறுபடியும் அந்த டீச்சர் கேட்டாங்க, என்ன வேணும் உங்களுக்கு மறுபடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா சுகுணா லுக்ட் அட் த சந்தோஷ். சுகுணா அவங்க அக்கா இல்லையா, அது தம்பியை பார்த்தாங்க. டியர்ஸ் ரோல் டவுன் எஸ் சீக்ஸ். த டீச்சர் ஆஸ் சந்தோஷ், வாட் மேக்ஸ் யூ வீப்ஸ்? அப்போது இங்கே பாருங்கள், சுகுணா வந்து சந்தோஷை பார்த்த உடனே சந்தோஷ்க்கு என்ன ஆகுதுனாக்கா, அவனோட கண்ணில் கண்ணீரெல்லாம் ஃபுல்லாக என்ன ஆகுது, அப்படியே அந்த என்ன சொல்கிறது, சீக்ஸ் கிட்ட வரைக்கும் அப்படியே தண்ணி வந்துக்கினே இருக்குது. அவங்க டீச்சர் கேட்குறாங்க, எந்த இது உன்னை இப்படி அழ வைக்குது அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்குறாங்க. சந்தோஷ் ரிப்ளைடு, மேடம், ஐ லை டு யூ இன் த மார்னிங், ஐ வாஸ் நாட் சிக். இப்போது நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் மேம், இன்னைக்கு காலையில் நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னது பொய். ஐ வாஸ் நாட் சிக் அப்படின்ட்டான்.
I played with all evening and did not do homework. Please excuse me. அப்போ அவன் என்ன சொன்னான், நான் வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் வந்து உடம்பு சரியில்லாத இல்லை, நான் ஹோல் ஈவினிங்கை வந்து ப்ளே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். த டீச்சர் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அந்த டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷீ கன்சோல்ட் ஹிம் அண்ட் செட், அவனை சமாதானப்படுத்திட்டு சொன்னாங்க, யூ ஹாவ் அட்மிட்டட் யுவர் மிஸ்டேக். நீ உன்னோட தப்பை உணர்ந்துட்ட. நவ் யூ ஹாவ் டோல்ட் த ட்ரூத். பீயிங் ட்ரூத்ஃபுல் இஸ் ஆல்வேஸ் குட். அப்போது நீ என்ன தப்பு பண்ணி அது உணர்ந்துட்ட, இனிமேல் ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாக்கா உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து, இந்த லெசன்லேருந்து என்ன தெரியுதுனாக்கா, நம்ம எப்பயுமே பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லிவிட்டு நம்ம உண்மைக்கான பொய்க்கான தண்டனையே வாங்கிக்கலாம். உண்மையை மட்டும் பேசணும். பொய் பேசவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஓகேவா சில்ட்ரன்? ஒரு சில நியூ வேர்ட்ஸும் தேர் மீனிங்ஸும் பார்க்கலாம். Excuse, a reason that you give to explain your mistake. Patiently, calmly admit to accept that you have made a mistake. Okay children, thank you for watching this video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.